நடிகர் ரஜினிகாந்த். இவர் தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர்களில் ஒருவராக இருக்கிறவர். இவர் நடிப்பில் அண்மையில் தான் தாசிய ஞானவேலோட இயக்கத்தில் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆன திரைப்படம் வேட்டையன். இந்த வேட்டையன் திரைப்படம் கிட்டத்தட்ட 350 கோடி கலெக்ஷனுக்கு மேலே கொடுத்து ஒரு நல்ல லாபத்தை கொடுத்துருக்கு. இந்தியன் 2 படத்தால் மாபெரும் நஷ்டத்தை சந்தித்த லைகா ப்ரொடக்ஷன்ஸ்க்கு நம்ம வேட்டையன் படம் ஒரு நல்ல லாபத்தை கொடுத்துருக்கு. அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் நடிச்சிட்டு வராரு. இந்த கூலி படத்தை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாக்கிட்டு வராங்க. மேலும் இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்தர் தான் இசையமைச்சிட்டு வராரு. இந்த படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் தொடங்கிய நிலையில் கூலி படத்தோடைய புது அப்டேட் இப்போ வெளியாகிட்டு வருது. அதன்படி கூலி படத்துடைய படப்பிடிப்பு விசாகப்பட்டினத்தில் இருக்கும் ஒரு மீன்பிடி துறைமுகத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கான். எனவே ஆகஸ்ட் 25ஆம் தேதி இந்த படத்தோட படப்பிடிப்பில் நம்ம ரஜினிகாந்த் கலந்து கொண்டிருக்காரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவரோட உடல்நிலை சரியில்லாமல் போச்சு. அந்த உடல்நிலை சரியில்லாமல் போனதுனால கொஞ்ச நாள் ரெஸ்ட்டில் இருந்தார். அதை தொடர்ந்து இப்போ நவம்பர் மாதம் மீண்டும் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய ஷூட்டிங்கில் கலந்துக்கினார். மேலும் விறுவிறுப்பாக இப்போ ஷூட்டிங் போய்கொண்டிருக்கு. அதை தொடர்ந்து இந்த படம் எல்சியோட கான்செப்டில் இருக்காது எனவும் முதல்ல அறிவிச்சிட்டாங்க. லோகேஷ் கனகராஜ் வித்தியாசமான கதைகளத்தை உருவாக்கி இந்த படத்தில் ஒரு சம்பவம் பண்ண போகிறாரு. எப்படி விக்ரம் படம் மூலமாக நம்ம கமல்ஹாசனுக்கு சம்பவத்தை கொடுத்தாரோ அதே போல தான் ரஜினிக்கும் இந்த கூலி படம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த கூலி படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து உபேந்திரா, ஷௌபின் ஷாகர், நாகார்ஜுனா, சத்யராஜ் மற்றும் ஸ்ருதிஹாசன் முக்கியமான வேடத்தில் நடிச்சிட்டு வராங்க. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஜெயிலர் படத்துடைய மாபெரும் வெற்றியை தொடர்ந்து இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. மேலும் இந்த படம் பார்த்தீங்கன்னா தங்க காலத்தில் மையமாக வச்சு வர்றதுனால இந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. போதை சம்பந்தமான எந்த காட்சிகளும் இதில் இருக்காதான். ஏன்னா ரஜினிகாந்த் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாராம், இதற்கு முன்னாடி போதை சம்பந்தமான காட்சிகள் இருந்ததுனால லோகேஷ் கனகராஜ் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருந்துட்டு தான் வந்துச்சு. படத்தில் அதிகப்படியான போதை சீன்ஸை யூஸ் பண்ணுறாரு, அதுவும் இல்லாமல் போதைப் பொருட்களை அதிகமாக பயன்படுத்துகிறாரு. இது சமூக சீர்கேடாக இருக்குது. ரஜினிகாந்த் அவர்கள் சமூக சீர்கேடான படம் இருக்கக்கூடாது, அது என்னோட படத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால இதில் ஒட்டுமொத்தமாக தவிர்த்துட்டாங்களாம். அதை தொடர்ந்து இப்போ லேட்டஸ்ட்டாக அப்டேட் என்னென்னா இந்த படத்துடைய முதல் பாடல் பற்றின ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த முதல் பாடல் பார்த்திங்கன்னா 1000 நடன கலைஞர்களை கொண்டு உருவாக்கப்பட்டு வருதான். இந்த பாடல் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முன்பு ரிலீஸ் ஆகியிருந்த ரஜினியோடைய காவாலா பாட்டாக இருக்கட்டும், மனசுலாயோ பாட்டாக இருக்கட்டும், எந்த பாட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த பாட்டுக்கு முன்னாடி நிற்க முடியாதான். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பக்காவாக இந்த பாடலை உருவாக்கியிருக்காங்களாம். அனிருத்துக்கு தான் ஃபுல் வாழ்த்துக்களும். ஏன்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு அந்தளவுக்கு அருமையாக வரத்துக்கு காரணமாக. மேலும் இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பிறந்த நாளுக்கு ட்ரீட்டாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் இந்த பாடலுக்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.